ஐந்தாவது சத்தியம், உங்களுடைய சக்தி முழுவதையும் உங்கள் சங்கல்பத்தோடு ஒன்றாக்குங்கள். அதாவது உங்க வாழ்க்கையோட போக்க பத்தி, தினசரி உங்கள் நடவடிக்கைகள் பத்தி எல்லாவற்றையும் ஒரு கான்ஷியஸ் சங்கல்பமா, உணர்வோடு நீங்க எடுக்கிற சங்கல்பமாக, கான்ஷியஸ் டெசிஷனா, உங்களை டிசிப்ளின்டாவும் ஆர்கனைஸ்டாவும் மாத்திக்கிட்டு உங்க சக்தி முழுவதையும் அந்த மாதிரி செலவு பண்ணுங்க. நீங்க நினைக்கலாம், என்ன இதெல்லாம் அருணாச்சல புராணத்தில் சொல்லி இருக்குன்னு. ஆமாம், சொல்லி இருக்கிறது. தாயார் இப்படித்தான் தவம் பண்றாங்க திருவண்ணாமலைக்கு வந்து. வாழ்க்கையில நீங்க எதை வேண்டுமானாலும் தவத்தால் தான் அடைய முடியும். ஒவ்வொன்றுத்துக்கும் செய்ய வேண்டிய தவம் மாறுபடும், ஆனா தவம் தான் அடிப்படை. டிசிப்ளின்டாவும் ஆர்கனைஸ்டாவும் உங்களை மாத்திக்கிறது தான் தவம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில எந்த மாற்றமும் நீங்க செய்யாம தானாவே உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை வந்துடணும் அப்படின்னு கனவு கண்டீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. இப்ப என்ன தருதரமான மூதேவித்தனமான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே 2026 தொடர்வீங்க. ஆனா வெளி உலகம் மட்டும் உங்களுடைய வாழ்க்கை மட்டும் புதுசா மாறிடணும். நடக்காது. நீங்க கான்ஷியஸா உங்களுடைய செயல்களை, சிந்தனையை, உணர்வை, உயிரை, உயிரின் உயிர்ப்பை, உயிரின் போக்கை மாற்றினால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை மாறும். அதனால காலையில நீங்க எந்திரிச்சு யோகா பண்ற ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அடைய வேண்டிய குறிக்கோளை நோக்கி முன்னேறுகின்றீர்கள். இழுத்து போத்திட்டு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்காம நீங்க தூங்குற ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆழ்ந்து கேளுங்கள். அதாவது ஒரு நாள் மோட்டிவேஷன்ல, இன்ஸ்பிரேஷன்ல, சரி நித்யானந்தர் சொல்லிட்டாரப்பா, இவர் சொன்னா ஏதோ இதுல உண்மை இருக்கணும். ஒரு நாள் எந்திரிச்சு 2 நாள் எந்திரிச்சு ஓடிடுவோம், செஞ்சிருவோம். இந்த நியூ இயர் ரெசல்யூஷனுக்கு ஜிம் ஃபீஸ் கட்டுற மாதிரி தான். ஆனா தொடர்ந்து போர் அடிக்கும் போதும், டயர்ட் ஆகும் போதும், இன்ஸ்பிரேஷன் இல்லாத போதும் செயல்படுகிற டிசிப்ளின் தான் உங்களை வெற்றியை நோக்கி கொண்டு செல்லும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்ஸ்பிரேஷனும் மோட்டிவேஷனும் ஸ்டார்ட் பண்ணிவிடும். இந்த உலகத்துல ஒரு பெரிய பிரச்சனை பாத்தீங்கன்னா, எங்க வேணா சுத்தி பாருங்க, புக்ஸ், யூடியூப் வீடியோஸ், ஃபேஸ்புக் போஸ்ட், சோசியல், எல்லா இடத்துலயும் இன்ஸ்பிரேஷன் கொடுக்கிற, மோட்டிவேஷன் பண்ற கோட்ஸ், புக்ஸ், வீடியோஸ் நிறைஞ்சு கிடக்கு. ஏன்னா பீப்புள் செலிப்ரேட் இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன், இது எல்லாத்தையும். ஆனா உங்க எல்லாருக்கும் ஒரு ரகசியம் புரிய மாட்டேங்குது. இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுமே தவிர உங்களுடைய குறிக்கோளை நோக்கி கொண்டு செல்வதற்கு இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷனால முடியாது. டிசிப்ளினால மட்டும்தான் உங்கள் குறிக்கோளை நோக்கி உங்களை கொண்டு சென்று விட முடியும். அதை புரிஞ்சுக்கோங்க. ஆழ்ந்து கேளுங்கள். இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன் இது எல்லாம் துவக்கிவிட முடியுமே தவிர டிசிப்ளின் மட்டும்தான் உங்கள் குறிக்கோளை உங்களால் அடைய செய்ய முடியும். இன்ஸ்பிரேஷனும் மோட்டிவேஷனும் சில நாள் அந்த எமோஷன்ஸ்லாம் அடங்கிடும். அதுக்கு பிறகும் டிசிப்ளின் மட்டும்தான் உங்கள் குறிக்கோளை உங்களை அடைய வைக்கும். இன்ஸ்பிரேஷனும் மோட்டிவேஷனும் லைக் எக்ஸைட்மெண்ட், ஃபயர் ஒர்க் மாதிரி ஒரு பேஷன் எக்ஸ்ப்ளோட் ஆகிறது. அது துவக்கும். லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை செய்யக்கூடிய செயல்களை நீங்க செய்யறதுக்கு தூண்டி துவக்கி வைக்கும். அது ஒரு ஸ்டார்டிங் தான். டிசிப்ளின் தான் வெற்றியை கொடுக்கும். இந்த டிசிப்ளின் இல்லாமல் போவதனால்தான் பல பேர் துவங்குகின்ற மிகப்பெரிய செயல்கள், மிகப்பெரிய திட்டங்கள் வெறும் கனவாக முடிந்து நொந்து அழிந்து போய்விடுகின்றது, காணாமல் போய்விடுகின்றது. தோல்வி அடைபவனுக்கும் வெற்றி அடைபவனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான், டிசிப்ளின் தான். ஏன்னா 2 பேருக்குமே மோட்டிவேஷன் இருந்து இன்ஸ்பிரேஷன் இருக்கிறதால தான் ஆரம்பிக்கிறாங்க. நான் ஆதீன கைலாசத்திலே பார்த்திருக்கீங்க. பல பேர் ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ண உடனே அப்படியே இன்ஸ்பயர் ஆகி, மோட்டிவேட் ஆகி, அப்படின்னு நான் கைலாசவாசி ஆகிறேன், ஆதீனவாசி ஆகிறேன், சன்னியாசி ஆகிறேன் வந்துருவாங்க. நான் உடனே சன்னியாசம் கொடுக்க மாட்டேன், உடனே கைலாசவாசி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். நல்லது, இன்ஸ்பிரேஷன் ரொம்ப நல்லது. வா வந்து தங்கு, பாரு. டிசிப்ளினை பில்ட் பண்ண முடியுதா? அப்ப மட்டும்தான் கைலாசவாசியை அக்செப்ட் பண்ணிப்பேன், சன்னியாசம் கொடுப்பேன். சன்னியாசம் வேணுன்றவங்களுக்கு சன்னியாசம், கிரகஸ்தர்களா வாழலாம்,
ஆனா எந்த அக்செப்டன்ஸும் டிசிப்ளினை பில்ட் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு தான் கொடுப்பேன். ஏன்னா டிசிப்ளின் தான் வாழ்க்கையை வெற்றியை நோக்கி கொண்டு செல்லும். உங்களுடைய சக்தி புனிதமானதுங்கய்யா. உங்களுடைய நேரம், உங்கள் வாழ்க்கைங்கய்யா, உங்களுடைய மனோசக்தி, உடல் சக்தி, வாக்கு சக்தி, இது எல்லாமே புனிதமானது. அவைகளை வீணா கேஷுவலா உபயோகப்படுத்தாதீங்க. 2026க்கு இதுதான் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை அளிக்கும் பரம சத்தியம். இதை கடைபிடியுங்கள். 2026 புதிய வாழ்க்கை ஆயிடும்.